சங்கீதம் 128 1வது வசனத்தில் நம்ம இப்படியா வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நம்ம நடந்தால் நம்ம பாக்கியவதிகளாக மாற முடியும். ஆபிரகாம் அப்படிதான், கர்த்தருக்கு பயந்தான். லேட்டாக கிடைச்ச தன்னுடைய ஒரே பிள்ளைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மோரியா தேசத்தில் இருக்கிற மலைக்கு கொண்டு போய் அவன் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க துணிந்தான். அதில் நம்ம ஆதியாகமம் 22 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, தேவனுக்கு பயந்த ஆசீர்வாதம் தான். அவனுக்கு சொல்ல முடியாத ஆசீர்வாதத்தை, இந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கர்த்தருக்கு பயந்தான், அவருக்கு கீழ்ப்படிந்தான், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தான், அநேக ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் பயந்து அவருக்கு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு திரளான மந்தைகளை கொடுத்தார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மாத்திரமல்ல, யோபுவை நம்ம வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாக இருந்தான்னு. அவனும் பாருங்க, நிறைய ஆசீர்வாதம், கொள்ளை பொருளான ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவனாக அவன் இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு நம்ம பயந்து அவர் வழியில் நம்ம நடந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தான். பூமியின் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? அதே போல் அந்த பூமியில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை, இந்த பூமியில் நிறைவாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது நமக்காக தான் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. யோபு 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், யூத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். ஆமேன். பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். அதனால தான் அவனுக்கு எத்தனை இருந்ததுன்னா 7000 ஆடு ஆண்டவர் கொடுத்தாரு, 3000 ஒட்டகங்களை கர்த்தர் கொடுத்தாரு, 500 ஏறு மாடுகளை கொடுத்தாரு, 500 கழுதைகளாகிய மிருக ஜீவன்களை ஆண்டவர் கொடுத்தாரு. திரளான பணிவிடக்காரர்கள் அவனுக்கிட்ட இருந்தாங்க. அதனால அந்த மனுஷன் பார்த்தீங்க, கிழக்கத்தி புத்திர எல்லா மனுஷர்களும் அந்த யோபு பெரியவனாக இருந்தான்னு. இன்றைக்கி எல்லார் மத்தியிலும் நம்ம பெரியவனாக இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால் போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.